கோசாவின் தோழர்கள் புடைசூழ இப்பொழுது மேடைக்கு அழைத்து வருகிறார்கள். அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்யும் மூலமாக கைதட்டி அவரை வரவேற்போம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Parasivam. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless Parasivam. Happy birthday to you. திருமதி பரமசிவன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் கரம் தட்டி அவர்களை வெட்டுப்படும் பொழுது இவர்கள் எழுந்திருந்து கரங்களை தட்டி இரண்டு கைகளாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் தரக்கூடிய அளவுக்கு அவரை வாழ்த்து. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear. Happy birthday to you. Pirandana, இந்த pirandana, நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தனா. Happy birthday to you. வாங்க வாங்க வாழ்க 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 கோசாவி தூண் வாழ்க பரமசிவம் வாழ்க அவர் துணைவியார் வாழ்க பரமசிவன் குடும்பத்தார் வாழ்க 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 வளமுடன் வாழ்க 100 ஆண்டு வாழ்க. கோசாவி தலைவர் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் லாபர்களுக்கு என்னோட உள்ளதெல்லாம் நெஞ்சிலாறு படைய பின்னால் 100 படைய கொண்டு வருகையில் 10 வீர படைய பாசமுள்ள மனிதனப்பா நாமி சவச்ச குழந்தையப்பா. வீட்டுக்காரம்மா குட்டியா ஊட்டியா ஊட்டியா ஓ ஊட்டு அவன் வீட்டுக்காரம்மா கூட்டும் போது போ நீ வீட்டுக்காரம்மா நம்ம கோசாவியுடைய சிங்க தமிழன் பரமசிவத்துக்கு இந்த கிணத்துல சூட்டிய கையெழுத்து வரணும். இந்த கிரீடம் அன்பு கிரீடம் நண்பர்கள் கிரீடம் உழைப்பின் வாழ் நேர்மையின் வாழ். கோசாவின் மற்ற நிகழ்வுகளில் எல்லாமே பரமசிவன் தான் மெனக்கெட்டு இதே ஒரு வாளை செய்து கொண்டு வந்து பணி ஓய்வு கிரீடம் வைத்து மாலை கொடுத்து மிக சந்தோஷப்படுவார். இன்று அது ரிட்டர்ன் ஆகி கர்மாவாக மாறி அவருக்கே வந்திருக்கிறது. அவருக்கும் இன்று நாங்கள் அழைப்பு செய்து பார்த்திருக்கிறோம். இறைவனுக்கும் நன்றி. கோசா நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் எனது அழைப்பை ஏற்று தூரம் வந்து சிறப்பு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கு. நம்ம கோசா நட்பு நீண்ட நாட்கள் தொடர வேண்டும். அது என்னோட மனமார்ந்த எண்ணம். எப்பொழுதும் என்னோட சிந்தனை எல்லாமே அப்படிதான். நண்பர்கள் அனைவரும் அடுத்த விழா
எல்லாரும் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொருவரும் அவரோட குடும்பத்துடனும் துணைவியாருடனும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நீண்ட தூரம் வந்த சில நண்பர்களும் சிரமம் பார்க்காம பரமேஸ்வரனோட பிறந்த நாளை பங்கேற்க வேண்டும் அவளோடு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மற்ற எல்லா நிகழ்வுகளிலுமே பரமேஸ்வரனுடைய பேச்சு பறக்கும், எல்லாரும் வயிறு புண்ணாயிரும். இன்னைக்கு என்னமோ தெரியல, பேபியோட ஆயிட்டாரு, பேச முடியல, உணர்ச்சி பெருக்கு அது இருக்கிறது இல்ல. பிறந்த பேபியோட சிறு கலந்துரையாடு. நண்பர் பரமேஸ்வரன் அவர்களே, உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு பெற்றோர் பெயர்? பாண்டியராஜ் அப்பா, அம்மா சொந்தமாரி அம்மா. நீங்க பிறந்த ஊர்? பூர்வீகம் ராமலிங்காபுரம். அதுக்கு முன்பு தாத்தாவோட பூர்வீகம் குருவிபுரம். பூர்வீகம் ராமலிங்காபுரம். நண்பர் அவர்களே, உங்களுக்கு இளமை காலம் என்பதை நான் கண்கூடாக பார்த்ததுதான். அது மிகவும் 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 ஒரு வருடைக்குரியதாக இருக்கிறது இல்லையா? அந்த வேளையிலே நீங்கள் என்றாவது இந்த அளவுக்கு நாம் உயர்வோம் என்று உங்களிடம் ஏதாவது ஒரு சிந்தனை இருந்திருக்குமே, அதை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டால் உள்ளத்திலே சோழா இருக்கக்கூடிய அந்த உள்ளங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தானிக்காக இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு எண்ணம்? அதாவது எல்லாம் நம்ம கடற்மலை ஹாஸ்டல்ல வந்து போர்டிங்ல வந்து தங்கி படிச்சாங்க. நான் வந்து எங்க வீட்டுல வந்து எப்படின்னா ஒரு 10-15 பேர் வேலை பார்ப்பாங்க. வேலைன்னா நம்ம மரம் சம்பந்தப்பட்ட அந்த காலத்து வண்டி எங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு வேலை பார்ப்பாங்க. அப்ப குடிக்குளத்துலதான் பள்ளியில படிக்கிறதா எங்க பிரதர் எல்லாருமே படிச்சாங்க. நான் வந்து இல்லை, எனக்கு இங்கேயும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால கடல்மலைங்கிறது ஒரு பெரிய சிட்டிக்கு போகிற மாதிரி. அந்த சின்ன ரொம்ப ஒரு 6 படிக்கும் போது நான் அங்கே போய் தான் படிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்து போய் சொல்ல மாதிரி தான் அது. ஏன்னா படிக்க வரல அப்படின்னா இல்லை, அது எல்லாருமே சொல்றேன் அப்படித்தான். அதாவது ஹாஸ்டல்ல வந்தா பல சிரமம். ஒரு தரையில படுக்கிறது, ஒருத்தர் யூரின் பாத்ரூம்னா இன்னொருத்த பக்கம் போகும், பல சிரமம். ஆஹா, நம்ம வசனம் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. நீங்க அப்பா சொல்லுவாங்க, நீங்க படிக்கலாம் குடியுலத்துல ஹைஸ்கூல்ல, இதை வச்சுட்டு நீ தான் சேட்டப்பத்தி போறேன்னா. ஆனா அங்க போயிருக்கோன்னு திருவண்டம் வாரம் கொடுத்து விடுற செலவே எங்களுக்கு ஜாஸ்தி. ஆனா இதுவே என்னோட ஒரு கருணைதான் நினைக்கிறேன். இங்க வந்து படிக்க போய் தான் இத்தனை ஆண்டான நண்பர்கள் இவ்வளவு எனக்கு கிடைச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. அதன் போல இந்த அந்த காலகட்டத்துல படிச்சவங்களை விட இது இவ்வளவு நல்ல ஒரு இந்த கடற்படையில உள்ள காவல்துறையில உள்ள, அப்புறம் தொழில், பிசினஸ், கல்வித்துறை, அரசு பணி, உயர் பதவி, அதாவது கடைசி பதவினால அவன் பயங்கரமான கலவரப்பாங்க. எல்லாரையும் பாசத்திலேயும் ஒரு வழி பண்ணிடுவான். ஆமா, அந்த மாதிரி இவ்வளவு ஒரு அனுபவ நம்ம நண்பர் லண்டன் கணபதி நம்ம குரூப்பை ரொம்ப நல்லா வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம். ஒவ்வொன்றும் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு ஷெடியூல் போடுறது, அது பெஸ்ட். அதே மாதிரி நம்ம சவுந்தரராஜ் அண்ணல் பொருட்களும் பேச்சு அவங்க நம்மளுக்கு கெட்ட பக்கம் தான் வருது. ஏன்னா அவன் வந்து கல்வி அந்த துறையிலே இருக்கான். எனக்கு தொழில், பிசினஸ், எனி டைம் அதே சிந்தனை தான். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உறங்குறது. அப்புறம் அந்த நேரம் எதையும் சிந்திக்க மாட்டேன். ஒரு அதுக்கடுத்து காலையில நான் வர 5 மணிக்கு நேரம் உறங்குனதே கிடையாது. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கிடைக்கிறது இருந்துச்சு. அந்த பள்ளியில படிச்சதுனால இவ்வளவு நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதை விட பெரிய விஷயம், இன்னைக்கு அரசால் நண்பர்கள் தினம், அரசால் அறிவிக்கப்பட்ட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு காலையில தான் நம்ம நண்பர் சுசமாணிக்கும் அவர் வந்து போட்டு இருந்தாப்புல பார்த்தேன். ஆஹா, எப்படி இறைவனோட ஒரு அமைப்பு. அதாவது இத்தனை பேரை சந்திச்சு ஒரு நண்பராக இருக்கணும்னா அந்த நம்ம மாதா இயேசு அவர் வந்து இவ்வளவு தூரம்
உண்மையிலே அவ வந்து அங்க படிச்சதுக்கு நீங்க வா, நீ அங்க குருகுலத்துல படிச்சேன்னா அப்படியே தான் இருக்கும் போல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அங்க கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அங்க வந்து படிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வெளியில வந்துட்டோம். அதுக்கு பிறகு இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு இவ்வளவு பேரை சந்திச்சு வந்து ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு பேச்சு வச்சுக்கிட்டு அவனால பேச முடியுதா? இல்ல. இந்த நிகழ்ச்சி வந்து இதே கிடையாது. இருந்தாலும் அவரை எப்படியாவது கூல் பண்ணணும், அவர் சாதா நிலைக்கு கொண்டு வரதுக்காக தான் வைத்தியம் கொடுத்தோம். மனசே இல்லை. ஒரு சில வார்த்தை மறுபடியும் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதாவது நிறைய பரிசு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எல்லாருக்கும் நண்பர்களுக்கு உண்மையிலே எனக்கு இந்த மே ஜூன் ஜூலை வந்து தொழில் நிமித்த நெருக்கடி, அதாவது நிறைய சிபிஎஸ் மெட்ரிக் ஸ்கூலு ஆர்டர்ஸ் இரவு பாலாக இருக்கு. அதுல பக்கத்துல மண்டபம் ஏதாவது கிடைக்கும், அங்க வச்சு நல்லா சிறப்பா பண்ணிடலான்னு ஒரு சில நண்பர்கள்லாம் ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது தொடர்பு நல்ல ஒரு இதோட இருக்கணும், அதனால ஒரு விழா வைக்கணும்னு ஒரு 3-4 மாதத்துக்கு பேசியிருக்கேன். அது இந்த நெருக்கடியான சூழ்நிலையில எங்கேயுமே மண்டபம் எதுவும் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கல. இருந்தாலும் இந்த ஒரு சிறிய இடத்துக்குள்ள எல்லாரையும் கொஞ்சம் காற்று வசதி இல்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப சிரமப்பட்டு போய் நினைக்கிறேன். இதில் எல்லாரையும் வந்து ஒரு பெருந்தன்மையோட இருந்து வாழ்த்திய அன்பு உள்ளங்கள், நண்பர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி.